உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமாகப்பட்ட குரு பகவான், அதாவது பிரகஸ்பதி, இவர் உங்களுடைய 4ஆம் பாவத்தில் நின்று உங்களுடைய சூரிய பகவான், உங்களுடைய 7ஆம் பாவாதிபதி சூரியனை பார்க்கும் பொழுது, இந்த சூரியனும் குருவும் இணையும் பொழுதோ, இவர்கள் பார்க்கும் பொழுதோ சிவராஜ யோகம் உண்டாகும். இந்த சிவராஜ யோக அமைவு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கும், ஒரு அருமையான ஒரு அமைப்பை உண்டாக்கும். ஏன்னா கும்பராசி எப்போவுமே சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த இடம் பலம் பெறும் பொழுது, அதுவும் அது யோக நிலையில் இருக்கும் பொழுது, அது சிறந்த அமைவு. அந்த அமைவு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும். ஆக கும்பராசி என்பர்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை. எதுலேயும் தெளிவாக கிளியராக யோசித்து செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு, பாசம், பந்தம்ன்றது என்றைக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் மேலே அன்பு வச்சாலும் முழுமையாக வைப்பீங்க, நம்பிக்கை வச்சாலும் முழுமையாக வைப்பீங்க. சைலண்டாக தான் இருப்பீங்க, ஆனால் களத்தில் இறங்கினா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ற அளவுக்கு இறங்கி செயல்பட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரையிலையும் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழுவீங்க. ஒரு சில விஷயங்களில் வைராக்கியம் வச்சுட்டிங்கன்னா அது முடிக்காமல் வேறு எதையும் பார்க்க மாட்டீங்க. அப்படி எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் இருந்தும் நம்பிக்கையும் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள்ட்டு நிறைய விஷயங்களை கடந்த காலகட்டங்களில் செய்து நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்களை மற்றவங்க பயன்படுத்தினாங்க. உங்களுடைய வேலையை விட்டுட்டு கூட மற்றவங்க வேலையை பார்த்து எத்தனையோ நல்லது செஞ்சீங்க. இதனால் நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிங்க. இது உங்களுக்கு மன உளைச்சலையும் கொடுத்தது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில கஷ்டங்கள் படும்போது அதுவே உங்களுக்குன்ட்டு மற்றவங்க கை கொடுக்காதது மன வருத்தத்திற்குரிய விஷயம்தான். அப்போது வாழ்க்கையில் உங்கள் சுய முயற்சியில் தான் நீங்கள் எப்பவும் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைவுகள் இயற்கையாகவே கும்பராசிக்கு உண்டு. ஏன்னா நிறைய சிரமங்கள் பட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு இலக்கை உருவாக்கி உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை. இப்போ இந்த கொஞ்ச காலமாக கடந்த 5 வருஷமாக உங்களை மாதிரியான மன உளைச்சல் இருக்கிறவங்களும் இல்லை. நிறைய இழப்புகள், உங்களை சார்ந்தவங்களையும் இழந்தீங்க, நிறைய இழப்புகளை சந்திச்சிங்க, நிறைய நஷ்டங்களை கண்டீங்க. அதுலேயும் கூட இருந்தே சில துரோகங்கள், அவங்க சுயநலத்துக்காக உங்களை பலவித பாதிப்புகளுக்கு ஆளாக்கிட்டாங்க. இதனுடைய விளைவுகள் இப்போ நீங்கள் தீராத சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. ஆக எங்கே வாங்கக்கூடாதோ, எங்கே கொடுக்கக்கூடாதோ, பணம், வரவு, செலவு, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அப்போது இந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் அமைவுகளும் கிடைக்குமா, அதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு அமையுமா நினச்ச உங்களுக்கு அந்த வாய்ப்பு இந்த 2025 வருடம் ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சில கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் வருது. அதில் முதலாகவே இந்த குருவும் ப்ளஸ் சூரியனும், இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு மாபெரும் முதல் படியாகவே உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா ரொம்ப நாளாக தடப்பட்ட விஷயங்கள், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் செய்து சில சக்ஸஸ்ஃபுல் அடைய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே தடுமாறி அப்படியே நிற்கும். ஆனால் முடிஞ்சதுன்னா ரூட் கிளியர். ஆனால் இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்போது இதற்கு ஒரு வழி, தீர்வுகள் பிறக்குமான்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா? அந்த தீர்வுகளுக்கும் அந்த வழிகளுக்கும் ஒரு அருமையான நேரம் இதனால் உருவாக போகுது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நேரமாக இது இருக்க போகுது. அதனால் மூவ் பண்ணுங்க. நீங்கள் தொழில் ரீதியில் நடந்த அந்த சரிவுகளை மீண்டும் சரிகட்டி ஒரு வளர்ச்சியை அடையிறதுக்கு உண்டான ஒரு ஊன்றுகோலாக இந்த நேரம் இருக்கும். மூவ் பண்ணுங்க. ரொம்ப நாளாக இந்த தொழில் ரீதியில் இதை செய்யலாம், இதை பண்ணலாம்னு நினச்சிருந்துருப்பீங்க. அந்த விஷயங்களை இப்போ செய்யுங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். 100% அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். அதுலேயும் நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஷிப்போ இல்லை வேலை ஆட்களோ ஏதாவது ஒரு மாற்றங்களை உண்டாக்கணும் எப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அது செய்யலாம். ஏன்னா கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் தொழிலை விட்டுட்டு
வேலைக்கு போயிடலாமன்ற அளவுக்குலாம் முடிவு எடுத்தவங்க இருக்கீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், மீண்டும் தொழிலில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. அடுத்தது வேலையில் நிறைய இன்னல்களை சந்திச்சிங்க, நிறைய இடைஞ்சல்கள். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் உங்களை காயப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு ஒருபடி மேலே பதவியில் இருக்கிறவங்களும் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. மொத்தத்தில் இந்த நிலை காரணம் என்னென்னா, நீங்கள் எப்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, யதார்த்தம், உண்மையாக இருப்பீங்க, ஓப்பனாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய நல்ல பேர் நம்பிக்கையை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்ச்சிகளும், அப்போது இதிலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு ப்ரமோஷனோ ஒரு இடமாற்றமோ கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கிற உங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்குரிய மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுது. மூவ் பண்ணுங்க, ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க. ஏமாற்றங்கள் சில சந்திச்சு இருந்தாலும், ஆனால் அந்த ஏமாற்றங்களுக்கு கால நேரம் தான் காரணமே தவிர நீங்கள் அதற்கு முழு காரணமும் கிடையாது. ஆனால் இதனால் கிடைச்ச ஒரு அனுபவம் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் அடையிறதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இது இருக்க போகுது. அதுலேயும் கும்பராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்கப்பட்டு போச்சு. பிள்ளைகளுக்கும் குடும்ப ரீதியில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு எதிர்மறைவாக உண்டாயிடுச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகள். இதை எப்படி சரி பண்ண போகிறோம்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரிய பகவான் குரு பார்வை பெறும் பொழுது தந்தை ஸ்தானத்திற்கு பலம் பெருக்கும். அந்த தந்தை ஸ்தானத்தை பலம் பெருகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். சேர்க்கை, சிநேகிதம் எது இருந்தாலும் சரி, அவர்கள் எடுத்த முயற்சிகளும் முடிவுகளும், சிலர் திருமண விஷயங்களிலேயே விடாமுயற்சியோட உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கக்கூடிய முடிவுகள் இருந்து கூட அவங்கள உங்களுக்கு சாதகமாக கொண்டு வரக்கூடிய நிலையை உருவாக்கிடுவீங்க. இந்த நிலை இந்த இடத்துல உருவாக போகுது. அதுலேயும் குரு பகவான் புத்திரகாரகன். அப்போ இந்த புத்திரகாரகனுடைய பலம் சூரியனுக்கு கிடைச்சி அவர் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, பிள்ளைகள், கும்பராசியில் பிறந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் தன் தாய் தந்தை பார்த்து பூரிப்படைகிற அளவுக்கு சில நல்ல விஷயங்களை செய்வீங்க. கல்வியில் நல்ல மாற்றங்களும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியில் நல்ல மேன்மைகள் உண்டாயிருக்கும். சில குழந்தைங்களுக்கு திடீரென்று உடல் ரீதியில் எதிர்பாராத சில மாற்றங்களும் சில நோய்களும் கஷ்டங்களும் பாதிப்புகளும் வந்திருக்கும். அந்த பாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகும். ஆக கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியதாக இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்களும் சில முயற்சிகளுக்குரிய எண்ணங்களும் இந்த நேரத்தில் பிரதிபலிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது 50-60 வருடத்திற்கு மேலே வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த பென்ஷன் பணமோ கொடுத்த ஃபைனான்ஸ் சார்ந்த பணமோ இது வரலையேன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அது உங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. முயற்சிகள் எடுத்தால் 100% இதனால் நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. அதுலேயும் கும்பராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. உடல் ரீதியில் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. சிலருக்கு பெயின், இந்த பாடியில் உங்களுக்கு போன்லேருந்து உங்களுடைய நரம்பு, உங்களுடைய எலும்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும். மேலும் கும்பராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் இந்த பிரகஸ்பதியால் உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ பார்வையும் தெய்வ அனுகூலம் தெய்வ அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதனால் எத்தனையோ மன வருத்தத்திற்குரிய விஷயங்கள் உங்களை நீங்கி ஒரு மன மகிழ்ச்சியான தருணமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. வெளிநாடு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமாகவும் புது புது முயற்சிகளில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. ஆக கும்பராசி அன்பர்களே, முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் கொண்டுள்ளதோ அதை சார்ந்து பலன்கள் மாறுபடும். அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. ஒருவேளை உங்களுடைய ராசி கும்பம் ஆனால் உங்களுடைய லக்னம் கடகமாக இருந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில்
தீராத மன அழுத்தத்திற்கு ஆளாயிடுவீங்க. வீண் பழிகளும் இனம் புரியாத மன அழுத்தமும் அசிங்கமும் பல்வேறு விதமான அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க. அப்போது ஒரு லக்னம், அதே உங்களுடைய கும்ப ராசிக்கு ஒருவேளை உங்களுடைய லக்னம் மேஷ லக்னமாக இருந்துருச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸான யோகத்தை உண்டாக்கிடும். பெரிய இலக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள், உயர்தர வளர்ச்சி, பெரிய லெவலில் செல்வாக்கு உண்டாகக்கூடிய அளவுக்கு மேன்மைகள். அப்போது ஒரு லக்னம் மாறும் பொழுது எவ்வளோ மாற்றங்கள் இதில் உண்டாகுது. அதே போல தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும். அதனால் சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க, அது மிகச்சிறந்த அமைவுகளாக இருக்கும். ஆக கும்பராசி அன்பர்கள் அப்படி ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க. ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.